ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியன் பார்லிமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய விவாதம் போயிட்டுருக்கு. அதுதான் டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன்னா என்ன, இதனால் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீலிமிட்டேஷன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு ஒரு எம்பின்னு ஒரு கணக்கு இருக்குது. மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அந்த தொகுதியை பிரித்து புதுசாக ஒரு தொகுதியை உருவாக்குவாங்க. லாஸ்ட்டாக 1971 எடுத்த சென்செக்ஸ் படி நம்மக்கிட்ட மொத்தமாக இருக்கிறது 543 தொகுதிகள் தான். பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக இந்த டீலிமிட்டேஷனை லாஸ்ட் 50 இயர்ஸாக பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பேன் இப்போ 2026 முடியுது. ரீசெண்டாக ப்ரொப்போஸ் பண்ண டீலிமிட்டேஷன் பில் படி 543 தொகுதிகளாக இருக்கிறத 820லேருந்து 850 வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதன்படி அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் அதிகமாக எம்பிக்கள் வர வாய்ப்பு இருக்குது. கம்பேரிட்டிவ்லி சவுத் இந்தியாவில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கனால எம்பிக்களோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கலாம். ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா, இப்போ யூபியில் 80 சீட்ஸ் இருக்குது. அதை 120 to 130 சீட்ஸாக உயர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடை பார்க்கும்போது 39 சீட்லேருந்து 59 சீட்டாக ஆக்குறாங்க. என்னதான் இந்த சீட்டை அதிகப்படுத்தினாலும் பார்லிமெண்ட்டில் நம்மளோட ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 24லேருந்து 19% குறையுதுன்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஏன் இதை தமிழ்நாட்டில் இவ்வளோ எதிர்க்கிறாங்க? மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்டை அப்படியே பாஸ் பண்ணது தமிழ்நாட்டில் தான். ஆனால் இப்போ அதையே ஒரு குறையாக சொல்லி நம்மளோட அதிகாரத்தை பறிக்கும் போது கோவம் வருது. இது எப்படி இருக்குன்னா, நல்லா பரிசு எழுதின பையனுக்கு மார்க் கம்மியாக போடுற மாதிரி இருக்குது. வட மாநிலங்கள் மட்டும் சேர்ந்து ஒரு பிரதமரை தீர்மானிக்கிற நிலை உருவானா தென் மாநிலங்களோட கோரிக்கை புறக்கணிக்கப்படலாங்கிற ஒரு அச்சம் இருக்குது. என்னதான் இன்றைக்கி அமித்ஷா பார்லிமெண்ட்டில் பேசும்போது இதனால் சவுத் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, சீட்ஸ்லாம் அதிகப்படுத்தி கொடுப்போன்னு ப்ராமிஸ் பண்ணாலும் தமிழ்நாடு சிஎம் உட்பட சவுத் இந்தியன் ஸ்டேட் சிஎம்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்பாடாக வச்சிருந்த மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த டீலிமிட்டேஷன் நடக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்களுக்கு ZS Talks ஃபாலோ பண்ணிக்கோங்க.